ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். லாஸ்ட் வீக் ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு பையிங் மொமெண்டம் இந்த இடத்துல வெர்ஜின் சிபிஆர் இருந்தது. அதுலேருந்து ஒரு பையிங் மொமெண்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட் வந்துட்டு ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் போகும்னு நினச்சிருந்தேன். பட் 1000 பாயிண்ட்ஸ் சர்ப்ரைசிங்காக 1000 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருந்தது. ஒன் டேல சார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வெரி பிக் புல்லிஷ் க்ரீன் கேண்டில் வந்துட்டு 1000 பாயிண்ட்ஸ்க்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இனி எப்படி மார்க்கெட் போகுங்கிறத அனலிசிஸ் பண்ணலாம் ஷார்ட் டேர்மில். ஃபர்ஸ்ட் அதுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்துப்போம். க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 47,574 இருக்கு. ஸோ எல்லோ லைனில் எப்பவும் போல் மார்க் பண்ணிக்கலாம். 1 செகண்ட், 47,574. ஓகேங்களா, நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பிவிசி இஸ் ஈக்குவல் டு 47,574. ஓகேங்களா, மார்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அன்னைக்கு மண்டே ஒயிட் சிபிஆர் இருக்க போகுது. ஸோ வெரி பிக் ஒயிட் சிபிஆர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஹை வந்து மார்க் பண்ணலாம். ப்ரீவியஸ் டே ஹை வந்து இந்த இடத்துல வரப்போகுது. ஆரஞ்ச் லைன் கொடுத்துருங்க அதுக்கு. அதேமாதிரி ப்ரீவியஸ் டே லோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வருது. ஸோ அது 1 செகண்ட், அந்த இடத்துல ப்ரீவியஸ் டே லோ வருது. ப்ளஸ் மார்க்கெட்டோட வீக்லி லோவும் அந்த இடத்துல தான் வருது. ஸோ அதை வந்து எல்லோ லைனில் மார்க் பண்ணிடலாம். அதே மாதிரி மேலே அப் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கோட ஹை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆஃப் த வீக் 12th இருக்குது. ஸோ 12th பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன ஆயிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆயிருந்தது. ஓகேங்களா, ஸோ அதுதான் வீக்லி ஹையஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ அந்த இடத்துல கேப் ஆர்டரும் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வீக்லி ஹையும் வருது. ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கேப் ஆர்டருக்காக. எந்த இடத்துல கேப் ஆர்டர் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி காட்டிடுறேன். ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட 12th, ஐ மீன் 15th ஏப்ரல் அன்னைக்கு கொஞ்சம் புல் பண்ணி பாருங்கள். அன்னைக்கு வந்து என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னா 48,255 வந்துட்டு உங்களுக்கு கேப் ஆர்டர் வந்து இருக்குது. ப்ளஸ் அப்புறம் வந்துட்டு வீக்லி ஹையும் இருக்குது. ஸோ 2 பிவட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இவ்வளோ தான், இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அனாலிசிஸை. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்துட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. அதாவது 47,574. நம்ம பார்க்க வேண்டியது பையிங் ப்ரைஸ் ஆக்ஷனா செல்லிங் ப்ரைஸ் ஆக்ஷனா. சிங்கிள் ஸ்டிச் கேண்டில் செல்லிங் கேண்டில் வருது அப்படின்ற பட்சத்தில் உங்களோட செல்லிங் எது வரைக்கும் வரலான்னா ஃபஸ்ட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் வரும். எது வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் லெவல் ஆஃப் பையிங் வரைக்கும் வரலாம். எது நம்மளோட பேஸ் லெவல் ஆஃப் பையிங் பார்த்தீங்கன்னா 47,000 வரைக்கும் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக வரலாம். வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி சஸ்டெயின் ஆகுது, செல்லிங் சைடு வருதா இல்லை அப்படியே க்ளோஸ் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெகட்டிவ் சைடில் வந்தால் இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தான். அதே இப்போ நம்ம பாசிட்டிவ் சைடில் வருது, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் செல்லிங் வரலாம். இப்போ பாசிட்டிவ் சைடில் போகுது, டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா உங்களோட டார்கெட் எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெர்ஜின் சிபிஆர் இருக்குது. 1 செகண்ட், அந்த வெர்ஜின் சிபிஆர் எங்கேன்னு காட்டிடுறேன். இதையும் மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பாயிண்ட்டாக. வெர்ஜின் சிபிஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 47,820 48,000 வரைக்கும் கிட்டத்தட்ட இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்மளோட டார்கெட்ஸ் வந்து அந்த லெவல் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. வெர்ஜின் சிபிஆரோட 48,000 ப்ளஸ் ரவுண்ட் லெவல் வரனால இந்த இடம் வரைக்கும் நம்மளோட பையிங் டார்கெட் ஃபஸ்ட் இனிஷியல் டார்கெட். அதாவது ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணி பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லை செல்லிங் வந்தால் இந்த டவுன் சைடில் இந்த டார்கெட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ வெரி பிக் கேப் அப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இப்போ கேப் அப் ஆகுது, வெர்ஜின் சிபிஆர் கிட்ட கேப் அப் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்கள். இங்கேருந்து செல்லிங் ப்ரைஸ் ஆக்ஷன் வரதை விட மார்க்கெட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேனலோட ஹை, அதாவது இந்த கேப் ஆர்டர் கிட்டேருந்து வர செல்லிங் ஹைலி ப்ராபலாக இருக்கும் 48,250 கிட்ட. ஸோ இந்த கேப் ஆர்டர் கம் வீக்லி ஹை கிட்ட செல்லிங் வந்துச்சு அப்படின்னா கேப் அப் ஆச்சுன்னா 48,250 கிட்ட, ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல சார்ட் ஆஃப் செல்லிங் வரும். 48,000 ரவுண்ட் லெவல்கிட்ட ஓப்பன் ஆனால் வெயிட் பண்ணி பாருங்கள் 5 மினிட்ஸ் கேனில் எப்படி போகுது, பையிங் சைடா இல்லை செல்லிங் சைடா இந்த இடத்துலன்னு பாருங்கள். ஸோ இது வந்து கேப் அப் ஆகிறதுக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லிட்டேன். சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு கேப் டவுன் ஆகுது, இந்த லெவல் கிட்ட கேப் டவுன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பையிங் புல் பேக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இங்கேருந்து ஒரு பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் சப்போஸ் இது நெகட்டிவ் ஆகி பிரேக் ஆகி விழுந்தால் மட்டும்தான் அதுவுமே கூட உங்களுக்கு 46,500 கீழே தான் மோடி மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ஆகும். ஸோ கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா ஒரு புல் பேக் ட்ரேடுக்கே நீங்கள் வந்துட்டு எய்ம் பண்ணுங்கள். இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருந்தேன். லெவல்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. கிளியர் சார்ட்டில் ஒரு வாட்டி ஓப்பனிங்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃப்ளாட் ஓப்பனிங் வருது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷனாக இருந்தால் வெர்ஜின் சிபிஆர் அதாவது 48,000 மேலே இருக்குது, அது வரைக்கும் உங்களுக்கு நான் டார்கெட் தரேன். அதே டவுன் சைடில் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்துச்சுன்னா இந்த ஜோன் தான் பேஸ்மெண்ட் ஆஃப் பையிங் ஜோன், இது வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. தட் இஸ் 47,000. சப்போஸ் இப்போ 47,000 கேப் டவுன் ஆனால் அகெயின் பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவாங்க. அதுலேருந்து 47,500 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக உங்களுக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போஸ் இதுக்கு மேலே கேப் அப் வந்து 48,000 48,200 இந்த ரேஞ்சில் கேப் அப் ஆச்சுன்னா ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் நெகட்டிவ் கேண்டிலாக வந்துச்சுன்னா
செல் பண்ணுங்க. உங்களோட டார்கெட் 48,600 வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இவ்வளோதான் அனலைசிஸ் சிம்பிளா வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவது புதுசா டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றீங்கன்னா, கீழ அப்ஸ்ட்ராக்ஸோட அக்கவுண்ட் ஓப்பனிங் லிங்க் குடுத்துருக்கேன். அதில போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது குவரீஸ் இருக்கு அப்படின்னா, ஷிவாரி ட்ரேடர்ஸ்க்கு வந்துட்டு மெயில் பண்ணுங்க. கமெண்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா பிங் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு வ்ளாக்ல பார்க்கலாம்.